ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சு ஒரு சிம்பிளான வால் டெக்கர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை நம்ம ரெண்டாக ஆஃபாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு அக்ரேலிக் பெயிண்ட் கொடுக்க போகிறோம். இதுக்கு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸையே 3 சைஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃபாக கட் பண்ணதுக்கெல்லாம் நான் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். நார்மல் க்ரீன் கலர் என்கிட்ட இல்லை, ஸோ அதனால தான் நான் வந்து மெட்டாலிக் க்ரீன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட விருப்பப்படி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் ஃபுல்லாக இதுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் ரொம்ப கம்மியாகவும் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணியிருக்கேன். இந்த அதிகமான பகுதி விட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்க்கு ஆரஞ்சு கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். கம்மியான ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணியிருக்கிற ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்க்கு எல்லோ கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான், இதான் டீட்டெயில்ஸு. மேலே நான் உங்களுக்கு கவுண்டிங் கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள். க்ரீன் கலர் வந்து 16 ஸ்டிக்ஸு, அதே மாதிரி ஆரஞ்ச் கலர் 8 ஸ்டிக்ஸு, எல்லோ கலர் வந்து 16 ஸ்டிக்ஸ் தேவை நம்மளுக்கு. ஸோ இது ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கார்ட்போர்ட் அட்டையில் சர்க்கிள் ஷேப் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பீஸ் எடுத்திருக்கேன். 2 பீஸ்க்குமே பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு பீஸில் மட்டும் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கலர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஸ்டிக் ஒட்டிக்கலாம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம 8 பீஸையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ஒட்டுறதுக்கு முன்னாடி ரஃபாக அங்கங்கே பென்சிலால் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினாக்கா நம்மளுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கரெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஸ்டிக்ஸை ஃபுல்லாக நம்ம ஒட்டி முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ ஆரஞ்சு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் க்ரீன் கலர் ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ க்ரீன் கலருமே ஆரஞ்சுக்கு லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று இந்த மாதிரி ஈவனாக ஒட்டிக்கலாம். இதையும் ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு கடைசியாக பார்ப்போம். இப்போது ஃபுல்லாக நம்ம அழகாக ஒட்டி முடிச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு மேலே இந்த சர்க்கிள் ஷேப்டு கார்ட்போர்டை தான் ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகள் இருக்குது, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இதை பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம ஆணியில் மாட்டுறதுக்காக உள்ளன் த்ரெட் வந்து ஒட்டிக்கலாம். இதை ஒட்டி முடிச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக லைட்டாக பேப்பர் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேப்பர் ஃப்ளவர் பண்ண போகிறோம். பேப்பர் ரோஸஸ் தான் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் நான் கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஒரு ஸ்பைரலாக கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு வந்து சென்டரில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி பேப்பர் ரோசஸ் வந்துட்டு ஒரு 2-3 கலரில் பண்ணியிருக்கேன். நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்க்கு பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே கலர்ஸ்லேயே நான் வந்துட்டு கொஞ்சம் பேப்பர் ரோசஸ் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லோ, க்ரீனு, ஆரஞ்சு கலர். ஸோ இந்த கலரில் நான் மிங்கிள் பண்ணி 3 கலரில் மட்டும் கொஞ்சம் ரோசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பர் ரோசஸ் எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒரே கலர் பக்கத்துலேயே வராத மாதிரி இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதுக்கு மேலே ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். அப்படியே நீங்கள் இதுக்கு மேலே ஒட்டிட்டு வால் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கீழே ஹேங்கிங்காக நான் ரெடி பண்ணுறேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை திரும்பவும் 2 அந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுவும் வந்துட்டு 3 கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன், ஆரஞ்சு, க்ரீனு, எல்லோ. ஸோ இதோட கவுண்டிங்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட் வந்துட்டு ஆரஞ்சு கலரை கீழே வச்சுட்டு மேலே 2 பக்கமும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரு க்ரீனு, அதுக்கு மேலே ஒரு எல்லோ அந்த மாதிரி வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு எல்லா பீஸ்லேயும் மேலே வந்துட்டு பேப்பர் ரோசஸ் ஒன்று வச்சு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி 5 பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டோட்டலாக முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம ரோஸஸும் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஹேங்கிங்க்கு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன்.
மொத்தமாக 5 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். 5 பீஸையும் நாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்பி நம்ம ஹைட்டை வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு இதோட எல்லா எண்ட்லேயுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்க்கு மேலே ரோஸ் ஒட்டணும் இல்லையா, இந்த 5 பார்ட்டையும் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போது கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ரோஸ் ரெடி பண்ணி ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கிள் கார்ட்போர்டை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்ம ஒட்டி முடிச்சாச்சுனாக்கா நம்மளோட வால் டெக்கர் ரெடி ஆகிடும். நீங்கள் கலர் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு விருப்பமான கலரில் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான வால் டெக்கர் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருந்தது. நான் வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் பிளாக் கலர் பேக்ரவுண்ட்லேயும் காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.